தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. டெல்லி மக்கள் நேர்மையான கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என பிரியங்கா காகர் 237 பயணிகளுடன் வந்த சென்னை விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. வாக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா, அசாதுதீன் ஓவைசி எச்சரிக்கை. முதலாக பெரியாரை எதிர்த்து அரசியல் இயக்கம் கண்டவர் அண்ணா என சீமான். இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டெல்லி மக்கள் நேர்மையான கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என பிரியங்கா காகர். டெல்லி மாநிலத்தில் தற்பொழுது ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெறுகிறது. முதல் மந்திரியாக அதிஷி உள்ளார். சட்டசபையில் பதவிக்காலம் பிப்ரவரி 23 நிறைவடைகிறது. எனவே 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5 தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக, டெல்லியில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். டெல்லி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் தொடங்கிவிட்டது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பிரியங்கா காகர் கூறுகையில், டெல்லியில் பாஜக ஒவ்வொரு தீய செயல்களை முயற்சித்தாலும், தேர்தல் ஆணையம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நேர்மையான பார்வை கொண்ட டெல்லி மக்கள் நேர்மையான கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள். படித்த முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முந்தைய இரவு ஃபார்ம் 17C பொருத்துவதற்கான இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறோம். வாக்குச்சாவடியில் ஸ்பை கேமராக்கள் உள்ளனர். பாஜக சந்தேகப்படும்படி எதையும் செய்வதை நீங்கள் கண்டால் அதை பதிவு செய்து ஆன்லைனில் வெளியிடுங்கள். அரசின் கஜானாவை மக்கள் பக்கம் திருப்பிய ஒரே அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமே. குற்றச்சாட்டுகள் ஏதும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்பதால் பாஜக குற்றச்சாட்டுகள் எதையும் நிரூபிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். 237 பயணிகளுடன் வந்த சென்னை விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை விமான நிலையத்துக்கு இன்று அதிகாலை 237 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த சர்வதேச விமானம் ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டதில் விமானத்தில் வெடிப்பொருட்கள் ஏதுமில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டது. விமானம் குறித்த மேலதிக தகவல் இன்னும் வெளிப்படவில்லை. வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என்று உறுதி செய்த அதிகாரிகள் இது குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2 நாட்கள் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் பின்பு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியதாவது, காலநிலை மாற்றம் என்பது தற்பொழுது உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவாலாக உள்ளது. காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலம் புகட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றம் குறித்து ஆராய மாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான். காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். தற்போது வரை தமிழ்நாட்டில் 2 முறை காலநிலை உச்சி மாநாட்டுகள் நடைபெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக மாற வேண்டும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் தீவிரத்தை உணர வேண்டும். வயநாடு மற்றும் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை மறந்திருக்க முடியாது. வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்து அரசிதழில் வெளியிட்டுள்ளோம். வெப்ப அலை தாக்கத்தின் போது மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்த நடவடிக்கை, நீர்நிலையங்கள் மறுசீரமைப்பு, பல்லுயிர் பெருக்கம் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வாக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா, அசாதுதீன் ஓவைசி எச்சரிக்கை. நாடு முழுவதும் உள்ள வாக்பு வாரியங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முறைப்படுத்த வாக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாராளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான பாராளுமன்ற கூட்டுக்குழு பாஜக கூட்டணி எம்பிகள் தெரிவித்த 14 திருத்தங்கள் ஏற்றுக்கொண்டு
எதிர்க்கட்சியினரின் 44 திருத்தங்களை நிராகரித்தது. இறுதியாக 655 பக்க அறிக்கை தயார் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு குழுவில் உள்ள 14 உறுப்பினர்கள் ஆதரவும் 11 உறுப்பினர்கள் எதிர்ப்பும் தெரிவித்தனர். பின்னர் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தால் நாட்டில் சமூக நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் என்று AIMIM தலைவர் அசாதுதீன் ஓவைசி கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அசாதுதீன் ஓவைசி, அரசுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். தற்பொழுதைய சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தால் நாட்டில் சமூக நிலையற்ற தன்மை ஏற்படும். இந்த மசோதாவை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் நிராகரித்து விட்டது. நீங்கள் இந்தியாவை விக்சித் பாரத் ஆக்க விரும்புகிறீர்கள். எங்களுக்கு விக்சித் பாரத் வேண்டும். இந்த நாட்டை 80 மற்றும் 90களில் முற்பகுதிக்கு மீண்டும் கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள். அது உங்கள் பொறுப்பு. இது எனது சொத்து, யாராலும் கொடுக்கப்படவில்லை. அதை நீங்கள் என்னிடமிருந்து பறிக்க முடியாது. வக்ஃப் என்பது எனக்கு ஒரு வழிபாடு முறை எனவும் கூறியுள்ளார். முதல் முறையாக பெரியாரை எதிர்த்து அரசியல் இயக்கம் கண்டவர் அண்ணா என சீமான். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டார். கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: முதலாக பெரியாரை எதிர்த்து அரசியல் இயக்கம் கண்டவர் அண்ணா. கடவுள் இல்லை என்ற கொள்கையை கைவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர். காங்கிரசார் வாக்கிற்கு பணம் கொடுத்த போது தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என கேட்டவர் அண்ணா. அவருடைய பெயரை சொல்லி கட்சி நடத்துபவர்கள் வாக்கினை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றனர். அவதூறு, அசிங்கம், பழிவாங்கல், அடக்குமுறை இல்லாத நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணா. அவர் அரசியல் தளத்திற்கு வந்த பிறகுதான் தமிழர்களின் இலக்கியம், வரலாறு, அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது. பணத்தை முன்னிறுத்தி அவர்கள் நிற்கும்போது நாங்கள் இனத்தை முன்னிறுத்தி நிற்கிறோம். நாங்கள் பதவிக்கானவர்கள் அல்ல, உங்கள் உதவிக்கானவர்கள். மக்களை வைத்து பிழைக்க நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை, மக்களுக்கு உழைக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து தோல்வி வந்தாலும் உங்களை நம்பி நிற்கிறோம். ஆதிக்குடி மக்களுக்கு சாதி சான்று கிடைக்கவில்லை. சமூக நீதி பேசிய திராவிடர்கள் எங்கே போனார்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடப்பகிர்வை கொடுக்க இவர்கள் மறுக்கின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நரிகளின் வேஷம் கலைந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்தும் வாக்கினை விலைக்கு விற்கலாமா? இங்கு அரசு வழங்கும் கல்வி, மருத்துவம் எதுவும் தரமில்லை. இந்த அரசாங்கம் மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டர் இலவசமாக கொடுத்துவிட்டு தண்ணீரை விலைக்கு விற்கிறது. சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லாத நாட்டிற்கு எதற்கு 5000 ஏக்கரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும்? இத்தனை நாட்களாக நீங்கள் தலைவர்களை தேர்வு செய்யவில்லை, தரகர்களை தேர்வு செய்து வந்தீர்கள். சாதி, மதம், சாராயம், திரைக்கவர்ச்சி, பணம் ஆகியவற்றை கொண்டு வாக்காளர்களை மயக்குகின்றனர். முதல்வர், துணை முதல்வர் உங்களை வந்து பார்க்கவில்லை, அவ்வளவுதான் உங்கள் மதிப்பு. உங்களுக்காக பேச எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இதற்கு முன்பு நடந்த 2 தேர்தல்களிலும் எந்த கூட்டணியும் இல்லாத மக்களை நம்பி போட்டியிட்டோம். இந்த தேர்தல் கட்சிக்கான போட்டி இல்லை, கருத்தியலுக்கான போட்டி. திராவிட கோட்பாடிற்கும் தமிழ் தேசிய கருத்துக்கள் மோதுகின்றன. உன் இனத்தை, வளத்தை பாதுகாக்க தரமான கல்வி, மருத்துவம் கிடைக்க எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். ஈரோடு கிழக்கில் நாம் தமிழருக்கு கிடைக்கும் வெற்றி மாற்றத்திற்கானது, நல்ல அரசியலுக்கான மகத்தான தொடக்கமாக இருக்கட்டும் என்றும், ஆகையால் ஒற்றை விரலால் ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோல தினந்தோறும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.